வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் மனோகர் டிராவல்ஸினுடைய நிறுவனர் மனோகரன் பேசுகின்றேன். எங்களுடைய இலங்கையினுடைய முதல் பயணமாக இன்றைக்கு முனீஸ்வரம் சிவாலயத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தரிசனத்தில் இன்றைக்கு தேர் திருவிழா. அந்த திருவிழா வந்து இந்த இறைவனை சிவனை தரிசிப்பது நாங்கள் செய்த புண்ணியம். நீங்களும் இந்த தேர் திருவிழா அன்று முனீஸ்வரை தரிசித்து அவருடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய இலங்கை பயணத்தில் 2ஆம் நாளான இன்று தேவார பாடல் பெற்ற திருக்கேதீஸ்வரம் சிவாலயத்தில் இருந்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் பாடல் பெற்ற தலத்திலே நாங்கள் அடியாருடன் வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். நான் பேசுவதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த கோயில் முன்முகப்பிலே இருந்து உங்களுக்கு காட்சி தருகின்ற திருக்கேதீஸ்வரருடைய சிவபெருமானை நீங்கள் வணங்கி எல்லா வளமும் அருளும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ராஜேந்திர சோழன் இந்த திருக்கேதீஸ்வரத்தில் திருப்பணி செய்தார் என்று வரலாறு சொல்லுகின்றன. பஞ்சலிங்க கோயில், இலங்கையில் இருக்கின்ற பஞ்சலிங்க கோயில் இதுவும் ஒன்று. வாருங்கள், இறைவனையும் இரவியும் தரிசித்து அவனை அருளை பெறுவோம். எங்களுடைய இலங்கை பயணத்தில் ராமர் பிரதிஷ்டை செய்த ராமலிங்கேஸ்வரர் கோயில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ராமாயணத்தில் முக்கிய இடம் இது. ராமர் பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக ராமேஸ்வரத்தில் மட்டும் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யவில்லை, இலங்கையிலும் இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்று ராமாயண வரலாறு கூறுகின்றது. அப்படிப்பட்ட தோஷம் நீக்குகின்ற இந்த மானாவரி ராமலிங்கேஸ்வரர் கோயிலில் ராமலிங்கேஸ்வரர் அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க இறைவனை வேண்டுகின்றேன். 5ஆம் நாளான இன்று இலங்கையில் ராம்போடா என்கின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றோம். 6ஆவது நாளான இன்று நுவேரேலியாவின் அருகில் இருக்கின்ற அசோகவனத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு வந்து இந்த அசோக வனத்திலே சிறை வைத்தான் என்று ராமாயணம் கூறுகின்றது. அந்த அசோக வனத்திலே இருந்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே சீதா நதி ஆறு கூறுகிறது. ஆங்கிலேயர் சீதாவிடமிருந்து கணையாளி வாங்கிய இடம் இந்த இடம். ஆங்கிலேயர் தன்னுடைய பாதங்களை இங்கே பதுக்கி வைத்து அசோகவனத்திலே சீதாதேவியை சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த அசோகவனத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள், எங்களுடைய இலங்கை பயணத்தில் ஒவ்வொரு மாதம் நடத்துகின்றோம். நன்றி, வணக்கம். இந்திய மற்றும் உலக சுற்றுலாக்களுக்கு கீழே உள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும்.